ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. துவரம் பருப்பு வச்சு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த சைஸ் டம்ளர் ஓகேங்களா. இந்த டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த டம்ளர் வந்து ஒரு 2 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1.5 செம்பு தண்ணி, அந்த டம்ளர்லேயே வந்து ஒரு 6-7 டம்ளர் தண்ணிக்கு மேலே ஊற்றணுங்க. உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ, தண்ணி மாதிரி வேணுமோ கெட்டி மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து இது பெரிய செம்பில் 1 செம்பு ப்ளஸ் கொஞ்சம் 1/4 செம்பு அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வேக விடணும். எப்படின்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சுடுதண்ணி காஞ்சதுக்கப்புறமா தான் வந்து பருப்பு ஆட் பண்ணணும். இதில் வந்து பருப்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணணும். பருப்புக்கு வந்து இந்த 2 தக்காளி ஆட் பண்ணால் போதும். ரசத்துக்காக வந்து நான் மறுபடியும் ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து தக்காளி என்னக்கா இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது தக்காளியில் வந்து வேறு எதுவும் இல்லை, செடியோட இது படுறதுனால தான் அந்த மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி பாருங்கள் தக்காளி நல்லா இருக்கா என்னன்ட்டு. இல்லைனா வெளியில் எந்த இதுவும் இல்லைனா அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ விசில் விட்டுக்கோங்க. 4-5 விசில் விட்டுட்டு பருப்பு 4-5 விசில் விட வேண்டியது இல்லைங்க. இந்த பருப்புக்கு வந்து 2 விசில் 1 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இப்போ பருப்பு வந்து நல்லா வேகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறமா விசில் போனதுக்கப்புறமா ரசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்க தக்காளியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பருப்பை வந்து நம்ம கடையணும். ரசத்துக்கு மட்டும் இப்போ தக்காளி நான் வடித்து எடுத்துக்கிறேங்க. அந்த தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்புக்கு வந்து நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மேராக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி இதை வச்சு எந்த பருப்பு வேணாலும், இந்த பருப்புக்கு எந்த காய் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சொரக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும் சொரக்காய் சாம்பார். இப்போது பருப்பு வந்து வெந்துருச்சுங்க, கடைஞ்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கணும் பருப்பு, அப்போ காய் வேகணும் இல்லையா, அதுக்காக தான் காய் போடுறோம். தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட நான் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை நீங்கள் இப்படியே வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம், இல்லை ஒரு விசில் 2 விசில் விடுறதா இருந்தாலும் விடலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதை ஒரு மூடி போட்டு நான் ஒரு விசில் விட்டுக்கிறேன். இப்போ காயும் வெந்துருச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணணும். தாளிப்புக்கு என்னென்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை மட்டும்தாங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை தாளித்து விட்டுட்டா வேலை முடிஞ்சது. அதுக்கு பெரிய தாளிப்பெல்லாம் எதுவும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொதிக்க விடுங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். நிறையா விசில் விட்டுறக்கூடாதுங்க. இந்த பருப்பை பொறுத்தளவுக்கு களி மாதிரி ஆயிரும். அளவு விசில் விட்டாலே போதும். ஒரு விசில் இல்லைனா 2 விசில், அதுக்கு மேலே விடக்கூடாதுங்க. 3 விசில்லாம் விட்டிங்கன்னா விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. டக்குன்னு எடுத்து விட்டுட்டு நீங்கள் அடுத்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி மட்டும் நான் எடுத்து கரைச்சி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வந்தால் போதுங்க. இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு அதவே சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1 இல்லது 2 ஸ்பூன் சேர்த்துனாலே போதுங்க, அதை விட அதிகமாக சேர்த்த வேணாம்.
இப்போ சாம்பாருக்கு உப்பு பத்தலைன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவினா சாம்பார் ரெடிங்க. இது சாப்பாடு, இட்லி, தோசை, வெண்பொங்கல் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. பை பாய்.